வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா ரஷ்யாவை எச்சரித்தது. எதற்காக என்றால், விண்வெளியில் அணு ஆயுதங்களை வைக்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரஷ்யாவை எச்சரித்தாங்க. அதுக்கு ரஷ்யா இல்லை, இந்த மாதிரி நாங்கள் விண்வெளியில் அணு ஆயுதங்களை வைக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றா சேர்ந்து நிலவில் அணுசக்தி உலையை நாங்கள் வைக்க பரிசீலித்து வரோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. என்னோட கருத்து என்னவென்றால், பூமியில் இருக்கும் அணு உலைகளுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. தற்போது நிலவில் கொண்டு போய் ரஷ்யாவும் சீனாவும் அணு உலை வைத்தால் என்னென்ன பாதிப்பு ஏற்பட போகுமோ என்பது தெரியவில்லை. அதனைத் தொடர்ந்து பார்த்தோன்னா, ஜெர்மனியில் மக்கள்கிட்ட ஒரு வாக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அது மாதிரி உக்ரைனுக்கு நம்ம படையில் அனுப்பலாமா வேணாமா, அது போக பார்த்தீங்கன்னா டாரஸ் மிசைல் உக்ரைனுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கருத்துக்கள் எடுத்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பருக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களே மேலும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக, ரஷ்யாவும் சீனாவும் நிலவில் அணுமின் நிலையத்தை அமைக்கிறதுக்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலிருந்து கையெழுத்திட்டிருக்காங்க. அது யாருன்னா, ரஷ்யாவை சேர்ந்த ராஸ்காஸ்மாஸும் சீனாவை சேர்ந்த சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் CNSA இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட்லேருந்து சைன் போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, அந்த அக்ரிமெண்ட் என்னென்னா, முதல் பயணம் 2026 திட்டமிட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சாங்கி 6, சாங்கி 7, சாங்கி 8 அது மாதிரி 3 பயணங்களாக நம்ம திட்டமிட்டிருக்கணும். அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, சோதனை மற்றும் ஆராய்ச்சிக்கான ரோபோட் தளத்தை உருவாக்கணும். அதே போல் சாலை வரைபடத்தை உருவாக்குவதற்கான வழித்திட்டத்தை நம்ம மேற்கொள் பண்ணணும். அது இல்லாமல் முக்கிய தொழில்நுட்பத்தை சோதிக்கணும். நிலவில் எந்தெந்த மாதிரி தொழில்நுட்பம் நம்மளுக்கு செயல்படும், எதெல்லாம் செயல்படாது, அது போன்ற ஆராய்ச்சியை நம்ம மேற்கொள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தை 2028க்குள் வெற்றிகரமாக முடிக்கப்பட வேண்டும். அவ்வாறு முடித்து விட்டோம் என்றால் 2033 35 வரை நிலவில் அணுமின் நிலையத்தை அமைப்பது மிக மிக எளிதாகிவிடும் என்று தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக, ரஷ்யாவோட ராஸ்காஸ்மாஸ் CEO போரிஷோவ் அப்படின்றவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நிலவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய அணுமின் நிலையம் மட்டும்தான் வழி இருக்கா, வேற எதுவும் வழிகள் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி தொடக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை இருக்கு, சோலார் பேனல் மூலயமா நம்ம அது மின்சாரத்தை தயாரிக்க முடியும். ஆனால் எதிர்காலத்தில் மின்சாரம் போதுமான அளவுக்கு அது வழங்க முடியாது சோலார் பேனல் மூலயமா. ஆனால் அணுசக்தியால் மட்டுமே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று அவர் கூறுகிறார். மேலும் இந்த அணுமின் நிலையம் மிகவும் தீவிரமான சவால் வாய்ந்ததாக இருக்கும். காரணம் என்னவென்றால், இது மனிதர்களால் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் முறையில் செயல்பட வேண்டும். ஆனால் ரஷ்யா இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சரக்கு விண்கலத்தை உருவாக்க ரஷ்யா திட்டமிட்டு வருகிறது. அதனால் இது எங்களுக்கு ஒன்றும் பெரிதாக இருக்காது என்று போரிஷோவ் பேசினார். இந்த அணு உலையால் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்கிறது. அது என்னவென்றால், எவ்வாறு குளிர்விப்பது என்பதை குறித்த தீர்வை மட்டும்தான் கண்டறிய வேணும். அதாவது அந்த நியூக்ளியர் ரியாக்டரை எப்படி நம்ம கூல் பண்ணணும், அதாவது அது கரண்ட் இல்லாமல் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை கூல் பண்ணணும். அந்த ஒரு சிக்கல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் அதை ஆராய்ச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ரஷ்யாவும் சீனாவும் இது போல் நிலவில் அணுமின் நிலையம் அனுப்புறது சாத்தியமா இல்லையா அப்படின்றத உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எதற்காக நான் இது கேட்குறேன்னா, சந்திராயன் 3 மூன்லேண்டர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 பார்த்தீங்கன்னா நிலவுக்கு அனுப்புனாங்க. அது தென் துருவ பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யா லூனா 25 அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிலவுக்கு அமிச்சாங்க. ஆனால் அது கிராஷ் ஆயிடுச்சு. பட் அதை பற்றி இவங்க யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா கேட்டால், செர்னோபில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்திருக்கு 1986. அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோனியமும் சீசியமும் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹை ரேடியேஷன் இன்னமும் இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்கன்னா ஃபுகுஷிமா, ஜப்பானை சேர்ந்த ஃபுகுஷிமாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா லங்ஸ் கேன்சரால் பார்த்தீங்கன்னா அங்கே இறந்துட்டு இருக்காங்க. இப்போ பூமியிலே இது போன்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதே இது விண்கலத்தில் நிலவில் இது மாதிரி நடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படின்றத பற்றி அவங்க யோசித்து செய்கிறாங்களா அப்படின்றத பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா, ஜெர்மன் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு கேட்குறாங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் ஜெர்மனோட படைகள் உக்ரைனுக்காக அனுப்பலாமா வேணாமா, அடுத்ததாக டாரஸ்ன்ற மிசைல் சிஸ்டம் உக்ரைனுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற கேள்வியை பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பாக கேட்க வைக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பை கேட்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லீக்கு தான். அந்த ஆடியோ லீக் பார்த்தீங்கன்னா 38 நிமிஷம் ரெக்கார்டு இருக்குது. அந்த ஆடியோ லீக்கில் கூறின கருத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பை வச்சுருக்காங்க. அதாவது ஜெர்மன் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் இங்கோன்றவரும் அடுத்து மார்கரெட்டா இவங்க 2 பேர் பேசுகிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லீக்கு. அதில் அவங்க என்ன பேசிட்டாங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக ஜெர்மன் படை தயாராகி வருகிறது அப்படின்ற மாதிரி காட்டுகிறது அப்படின்ற மாதிரி ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு ஜெர்மன் இல்லை அப்படின்ற மாதிரி நிராகரிச்சிட்டாங்க. அடுத்ததான் யூகே படைகள் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் அவங்க போரிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பேசியிருக்காங்க. மூணாவதாக என்ன பேசியிருக்காங்கன்னா, கிரீமியா பீச்சை தாக்கணும்னா
ஜெர்மனியோட டாரஸ் மிசைல் மட்டும்தான் அதனால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கெர்ச் பிரிட்ஜ்ன்னு இருக்குல்ல, கிரிமியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இணைக்கிற பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜை தாக்கணும்னா டாரஸ் மிசைலால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இந்த உரையாடல் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து வெளியே விட்டாங்க. இது காரணமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கருத்து கணிப்பு வந்து மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. டாரஸ் மிசைல் உக்ரைனுக்கு தரலாமா வேணாமா அப்படின்ற கேள்விக்கு வந்து டாரஸ் மிசைல் வந்து 58லேருந்து 60% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனுக்கு வந்து டாரஸ் மிசைல் வந்து கொடுக்க வேணாம், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாதியத்தை வழங்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. 28% பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க ஆதரவை. 31% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டாரஸ் மிசைலையும் கொடுக்காதீங்க, வேறு எந்த ஆயுதமும் கொடுக்காதீங்க, உக்ரைனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு உதவியும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி 31% பேர் செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜெர்மனியோட படைகளை வந்து நம்ம வந்து அனுப்புறதை பற்றி அவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 72% பேர் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரூப்ஸை வந்து நீங்கள் அனுப்பவே தேவையில்ல, அவங்களுக்கு வந்து உக்ரைனுக்கு அந்த மாதிரி உதவி தேவையில்லை, நம்மளோட படையில் வந்து அனுப்ப வேண்டாம் உக்ரைனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவை எடுத்து நீங்கள் அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 16% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து நம்ம படையை வந்து அனுப்புங்க, அவங்க அங்கே போய் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போரிட சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 16% பேர் சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த 2% பேர் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, ஜெர்மன் படைகளை வந்து உடனடியாக போர் மண்டலத்துக்கு வந்து அனுப்பணும், அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக வந்து உக்ரைன்லேருந்து வந்து ஜெர்மன் படை வந்து போரிடணும், போரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2% பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க. இதில் இப்போ இந்த மாதிரி வந்து கருத்து கணிப்பு வந்ததாக வச்சு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சான்சலர் வோல்ஃப் கால்ஃப் என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாரஸ் வெப்பனை கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு இருக்குது, அதே மாதிரி எங்கள் படையை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சான்சலர் வோல்ஃப் சொல்லிட்டாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் படைகளை வந்து நாங்கள் அனுப்புறதுக்கு வந்து நாங்கள் யோசித்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவாகட்டும், ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஓகே. ஆனால் வந்து அமெரிக்காவும் அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு யோசனை எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நேட்டோ படையினு சொல்லிட்டாங்க, இல்லை அது போன்ற எந்த ஒரு யோசனையும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நேட்டோவும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒன்று கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு வந்து ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் என்ன சொல்கிறாருன்னா, உக்ரைனுக்கு படைகளை அனுப்பும் யோசனையை விவாதிப்பதன் மூலம் மேற்கு நாடுகள் நெருப்புடன் விளையாடுகின்றன அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிமிட்ரி பெஸ்கோவ் சொல்லியிருக்காரு. அவர் எதனால் இந்த செய்தியை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மாற்றி மாற்றி வந்து இவங்களோட படையில் அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து இப்போ எங்கள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பனை பண்ணி வச்சுருக்கோம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிர்கான் மிசைல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கேருந்து வந்து யூரோப்பிலே காலி பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட மிசைல்ஸ் இப்போ வந்து இருக்குது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் மிரட்டியிருந்தார். இதை காரணமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவர் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நெருப்புட விளையாடாதீங்க அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்காரு. சரி நண்பர்களே, இத்துடன் நான் காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.